வளமுடன். இன்றைய நாள் 21/4/2025 விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:01, கரணம் 9 மணி முதல் 10:30 வரை, திதி இன்று பிற்பகல் 2:33 வரை, அஷ்டமி பின்பு நவமி, நட்சத்திரம் இன்று காலை 8:34 வரை, உத்திராடம் பின்பு திருவோணம், யோகம் இன்று காலை 6 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 8:34 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:34 வரை மிருகசிரேஷம், பின்பு திருவாதிரை. மேஷராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும், முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். அலுவலகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். வியாபாரத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி யோசித்து செயல்படவும், பரணி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கிருத்திகை தன்னம்பிக்கை ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். முயற்சியில் தடைகள் விலகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். நெருக்கடியான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நிதானம் தேவை. ரோகிணி ஆதரவுகள் கூடும். மிருகசிரேஷம் பிரச்சனைகள் தீரும். மிதுன ராசி நேயர்களே, மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கடமைகள் அதிகமாகும். வழக்கு விஷயங்களில் சாதகமான நிலை ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது. முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மிருகசிரேஷம் கடமைகள் கூடும். திருவாதிரை தடைகள் விலகும். புனர்பூசம் நிதானம் தேவை. கடகராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும். அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். மகிழ்ச்சியான நிலை கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நிதானம் தேவை. பூசம் அனுபவங்கள் கிடைக்கும். ஆயில்யம் ஒத்துழைப்புகள் கூடும். சிம்மராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். பணியில் லாபமான நிலையும் உண்டாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் கூடும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சுற்றி உள்ளவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பெருமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் நெருக்கடிகள் நீங்கும். பூரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். உத்திரம் ஆதரவுகள் கூடும். கன்னி ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். அனுபவங்கள் கிடைக்கும். வேகமாக செயல்படுவீர்கள். பொருள் வரவுகள் மேலோங்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். புதுவிதமான ஆர்வங்கள் உண்டாகும். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் மாற்றங்கள் கிடைக்கும். ஹஸ்தம் கௌரவங்கள் கூடும். சித்திரை அனுசரித்து நடந்து கொள்ளவும். துலாம் ராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். சொந்த பந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படவும். வேலை தொடர்பான விஷயங்களில் சாதகமான நிலை ஏற்படும். அலைச்சல்களின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் பொருள் வரவுகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். ஆதாயங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை தடைகள் விலகும். சுவாதி அனுகூலங்கள் ஏற்படும். விசாகம் நினைத்தது நிறைவேறும். விருச்சிகராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். நிம்மதியான நிலை கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் விலகும். வெற்றிகளும் கிடைக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வேகமாக செயல்படுவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
விசாகம் கௌரவங்கள் கூடும். அனுஷம் லாபங்கள் கூடும். கேட்டை நிம்மதி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். அனுகூலங்கள் உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தேகநலன் சீராகும். கணினி தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகள் பூர்த்தியாகும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் உதவிகள் கிடைக்கும். பூராடம் தேகநலன் சீராகும். உத்ராடம் நினைத்தது நிறைவேறும். மகர ராசி நேயர்களே, எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வீட்டில் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும். எதிலும் லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்ராடம் மகிழ்ச்சியான நாள். திருவோணம் நினைத்தது நிறைவேறும். அவிட்டம் அலைச்சல்கள் கூடும். கும்பராசி நேயர்களே, மற்றவரின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். போட்டி பொறாமைகள் விலகும். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பொருள் வரவுகள் மேலோங்கும். யோசித்து செயல்படவும். லாபமான நிலை உருவாகும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நிதானம் தேவை. சதயம் பொருள் வரவுகள் கூடும். பூரட்டாதி லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். மீனராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். லட்சியத்தை மேம்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும். புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். பூரட்டாதி நினைத்தது நிறைவேறும். உத்திரட்டாதி வருமானம் கூடும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.